எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்க. இப்பொழுதும் கூட ஒரு மிக முக்கியமான தலைப்பிலே உங்களோடு கூட நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாமே பைபிள் அடிப்படையில் இருக்கிறது. நான் கேட்கிற கேள்விகளும் சொல்லுகிற பதில்களும் அது சரிதானா என்று நீங்களே உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதனால் சற்று கவனமாய் இதை கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். முதலாவது ஒரு கேள்வி, பிசாசு அல்லது சாத்தான், பிசாசு மனிதனை பிடித்திருக்கிறானா அல்லது மனிதன் பிசாசை பிடித்து கொண்டிருக்கிறானா என்பதுதான் அந்த கேள்வி. இன்றைக்கு பொதுவாக எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவங்களை பிசாசு பிடிச்சிருச்சு, அந்த குடும்பத்தில் பிசாசு பிடிச்சி ஆட்டி வைக்குது, அல்லது இந்த காரியத்தில் நான் முன்னேற விடாதபடிக்கு பிசாசு என்னை தடுக்குது, எங்கள் வீட்டில் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது, பிசாசு வந்து எல்லாம் எங்களை ஆட்டி படைக்குது, அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவ்வளவு சோதனைகள் வருது, இவ்வளவு நஷ்டங்கள் வருது, இதிலிருந்தெல்லாம் இந்த சாபங்கள்லேருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை வேணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். இப்பொழுது நான் அடிப்படையாக ஒரு கேள்வியை கேட்கிறேன், மிகவும் அடிப்படையாக ஒரு கேள்வி. உண்மையிலேயே பிசாசு மனிதனை பிடித்து இவ்வளவு ஆட்டி வைக்கிறானா? இந்த உலகம் முழுவதுமே பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அவன் தூண்டுகிற பாவங்களையெல்லாம் இந்த ஜனங்கள் செய்து உலகம் முழுவதுமே பாவத்தில் இருக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம், உலகம் முழுவதுமே பிசாசோடைய கண்ட்ரோல்ன்றான். ஆனால் இப்பொழுது அடிப்படையான ஒரு கேள்வி, பிசாசு மனிதனை பிடித்திருக்கிறானா அல்லது மனிதன் பிசாசை பிடித்து கொண்டிருக்கிறானா? இந்த கேள்வியை நீங்கள் பொதுவாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இதுக்கான அநேக காரியங்களை முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய அனுமதி இல்லாமல் பிசாசு நம்மளை தொட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லைன்னாரு. அந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிற போது கூட அவன் அங்கே பிசாசு அங்கே இருந்தான், அந்த மரம் அங்கே இருந்துச்சு, அவன் வந்து அவனை போட்டு ஒன்றும் அலட்டிடல. ஆதாம் தான் போய் அந்த பழத்தை தின்னு அதில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இப்பொழுது இந்த கேள்வியை குறித்து நீங்கள் சற்று நிதானமாய் யோசித்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு விடுதலையோடு கூட இருக்கிறோம், பிசாசு அவனுடைய வகைரா எல்லாம் குட்டி பிசாசு முதல் கொண்டு பெரிய பிசாசு வரைக்கும் அந்த பிசாசுகள்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, எந்த அளவுக்கு சாபங்கள் இருக்கின்றன, எந்த அளவுக்கு ஒரு பிசாசு பாவத்தோடைய அடிமைத்தனத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றெல்லாம் சற்று நிதானித்து பார்க்கிற ஒரு நேரமாய் இதை வைத்து கொள்ளுங்கள். சந்தேகமாக இருந்தால் திரும்பவும் கூட இந்த செய்தியை நீங்கள் போட்டு கேட்கலாம். இந்த சந்தேகங்கள் தீர சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கும்போது எந்த பிசாசும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதென்று பைபிள் சொல்லுகிறது. உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு கர்த்தர் வந்து யோசுவாட்ட சொன்னார். அப்படின்னா அந்த அர்த்தம் என்னது? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு வந்து உன்னை போட்டு அலட்டி உன்னை செஞ்சிட முடியாதுன்னு தானே. அப்புறம் உபாகமம் 28வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா,
நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும். அப்புறம் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் நான் உன்னை மேன்மையாக்குவேன்றாரு. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு அவரை தான் கேட்கணும். எல்லாம் இப்படியெல்லாம் வேறு மாதிரி நடக்குதே, நம்ம ஒழுங்காக கவனிச்சாக்கா சரியாக தான் இருக்கும். அதோடைய தொடர்ச்சியில் தான் வருது, உங்களுடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் சிதறி ஓடிப்போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாயிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. அப்புறம் இங்கே உடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வந்து 7 வழியாய் சிதறி ஓடி போவார்கள்னு. அப்புறம் இங்கே நீங்கள் இன்னும் சில வசனம் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன், பிசாசுக்கு எதிர்த்து நில் அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று எழுதியிருக்கிற வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, பல தடவை கேட்டிருப்பீங்க. அப்புறம் இயேசு சொல்லுகிறார், இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்னது, கொஞ்சம் குறையவா இல்லை சகலமா? சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்குறேன்னது அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கிட்டு அந்த பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது பில்லி சோனியம் பண்ணி விட்டாங்க, ஏவி விட்டாங்க, அதனால் அப்படி பண்ணுதுங்க, அது வந்து நம்மளை போட்டு ஆட்டுதுங்க, அப்படியெல்லாம் சொல்லுகிற பேச்சை நாம் அடிக்கடி கேட்கிறோம். அப்புறம் கர்த்தர் சொன்னார், இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ பூலோகத்தில் எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதிகாரமெல்லாம் யார்கிட்ட இருக்குது? மனிதரிடத்தில் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு தடவை கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கை நீங்கள் அனுமதிக்கலாம் அல்லது அனுமதிக்க வேண்டாம். அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போனீங்கன்னா, விவரம் இல்லாமல் பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு கிடக்கிற ஜனங்களை பற்றி சொல்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படி கர்த்தர் சொல்கிறார். அப்போ அறிவு இருந்திருந்தால் அங்கே பிசாசுக்கிட்ட சிக்கியே இருக்க மாட்டாங்க. அப்போ அறிவு இல்லை, அறிவு வேணும். அதுக்காக இயேசு என்ன சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இதில் கூட அந்த மக்களுக்கு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. நாங்கள் யாருக்கும் எதுக்கும் அடிமை இல்லைன்றாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கீங்கல்ல. ஒருத்தர் கேட்குறாரு, பாவம் செய்யாதே கல்லை விட்டு எறியுங்க அப்படின்றாரு. அப்போ ஒருத்தருமே கல்லை விட்டு எறியல, எல்லாரும் பாவிகளாக இருக்கிறாங்க. நாங்கள்லாம் நீதிமான்கள், நாங்கள்லாம் பைபிள் நல்லா படித்தவங்க, பைபிளை போதிக்கிறவங்க, சபையவே நடத்துகிறவங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்ட அந்த ஆட்கள் அவன் கல்லை போட்டுட்டு போயிட்டானா. அதே இடத்துல இயேசு கேட்குறாரு, ஏங்கிட்ட பாவம் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒன்றும் பதில் சொல்லலை. இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, அதான் அவன் சரக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படி சொன்னதை நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த வசனங்களின் அடிப்படையில் இப்பொழுது இந்த கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன கேள்வி? பிசாசு மனிதனை பிடித்திருக்கிறானா அல்லது மனிதன் பிசாசை பிடித்து கொண்டிருக்கிறானா? இது மனிதன்கிறது பொதுவான வார்த்தை. ஆனால் நான் இப்படி கூட கேட்குறேன், விசுவாசிகள் கூட அநேக விஷயத்தில் பிசாசுகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்களே. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசி
ஏன் ஊழியக்காரனை கூட வச்சுக்கோங்க. விசுவாசி பிசாசை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறானா, அல்லது பிசாசு இந்த விசுவாசியை பிடிச்சி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறானா? எல்லா விசுவாசிகளுக்கும் பிரச்சனை இருக்குது. அது சோதனையாக நிற்கிற அளவுக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் சோதனைக்கு இடம் கொடுத்தோன்னா கதை மாறிடும். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்புகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தான் வார்த்தையை மாற்ற மாட்டாருங்க. சொன்னதே மாற்றவே மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படி எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டாருங்கிறதுனால தான் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நாம் அவரை நம்பலாம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம இந்த உலகத்து காரியங்களை நம்பிக்கிட்டு, பிசாசு சொல்கிறத நம்பிக்கிட்டு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாமல், பிசாசுகிட்ட இருக்க போராட்டத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு, அநேக வேதனைகளையும் தோல்விகளையும் அனுபவிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்டு உங்களை இது ஒருவேளை ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கலாம். இப்படியே மதம் இருக்கிற ஆளுகளுக்கு ஒரு ஷாக் வச்சா கவனிப்பாங்கள்ல, அது மாதிரி நிலைமையில் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு கேள்வியை, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கான கேள்வியை கேட்குறேன். மனிதன்னு சொன்னேன், விசுவாசின்னு சொன்னேன். இப்போ நான் நேரடியாக உங்ககிட்ட பேசுகிறேன். அநேக உபத்திரவங்களில் பிசாசு உங்களை அலட்டுற போது, அந்த காரியங்களில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பிசாசு அந்த உபத்திரவங்களை உங்கள்கிட்ட போட்டு உங்களை அலட்ட முடியுதா? அல்லது பிசாசு நீங்கள் எதுவுமே அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற போது பிசாசு உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறானா? விசுவாசிகளாகிய நீங்கள் ஏதோ சில விஷயங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு, நம்ம மனசில் வச்சுக்கிட்டு, அவன் வார்த்தையை நம்மளை மனசை வச்சுக்கிட்டு, அவன் காரியங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால அவனால் உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாமா? அல்லது நம்ம இடமே கொடுக்காமல் இருந்தால் கூட அவன் உள்ளே நுழைஞ்சு பார்த்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறானா? கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7 முதல் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆதலால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இன்னொரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்னு ஒன்று, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு ஒன்று. இந்த இடத்துல பேதுரு எழுதும்போது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். விழுங்கிட்டானா? இன்னும் விழுங்க முடியலை. விழுங்க முடியாததுனால எவனையாவது இப்போ நம்ம மாதிரி ஆளுகளை விழுங்கலான்னு இப்படியே சுற்றி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேதுரு எழுதுகிறார். வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா விழுங்கிடுவான். நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம இருக்க வரைக்கும் அவன் விழுங்க முடியாது. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா விழுங்கிடுவான். இன்றைக்கி ரட்சிக்கப்படாத உலகத்து ஜனங்கள் எல்லாரும் இந்த பிசாசுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் உலக ஜனங்கள் எல்லாரையும் விழுங்கிட்டான், பாவியாக்கிட்டான். அவங்கெல்லாம் செத்தன்னைக்கு நரகம் போவாங்க. அவங்க எல்லாம் பிசாசோடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால தான் இந்த உலகம் பிசாசுக்குள் இருக்கிறது, அந்தகாரத்துக்குள் இருக்கிறது, பாவத்துக்குள் இருக்கிறது, பிசாசின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அவங்கள எல்லாத்தையும் விழுங்கிட்டான்.
உங்களை ஏன் சுற்றி சுற்றி வர்றான்? உங்களை இது வரைக்கும் விழுங்க முடியல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க, உங்களை யாரும் தொட முடியாது, தொடுறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ சுற்றி சுற்றி வர்றானா? இந்த இடத்துல தான் நம்ம கேனையாக இருந்தால், ஏமாளியாக இருந்தால் அவன் விழுங்கிடுவான். இப்போ பாம்பாட்டி வர்றேன், அவனை பார்த்து, பாம்பாட்டி எத்தனை பாம்பு வச்சுருக்க, என்னென்ன பாம்பு வச்சுருக்க, வா உட்காது அப்படி சாப்பிடலாம், நம்ம கதை பேசலான்னு சொல்லிட்டு உனக்கு டீ வேறு போட்டு வரேன்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச விட்டா, அவன் பாம்பெல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த பாம்புகள் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரியாத ஆளுங்க இதெல்லாம் செய்வாங்க. அது பாம்பாட்டி பிரச்சனைன்னு தெரிஞ்சால் கதவை வெளியே போங்க, உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அநேகர் பாவத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். பாம்புகளோட விளையாடுற மாதிரி நான் சொல்கிறேன், உலக மக்கள் மட்டும் இல்லை, விசுவாசிகள் கூட அநேகர் பாவத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு அது விழுங்கிடும். பிசாசு கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தால் ஒரு நேரம் போட்டு பார்த்துருவான். ஆதலால் இன்றைக்கு அடிப்படை கேள்விக்கு நான் மறுபடி திரும்பி வருகிறேன். பிசாசு மனிதனை பிடித்து அலட்டுகிறானா, அல்லது பிசாசு விசுவாசியை பிடித்து அலட்டுகிறானா, அல்லது பிசாசு ஊழியக்காரரை பிடித்து அலட்டுகிறானா, அல்லது மனிதனோ விசுவாசியோ ஊழியக்காரர்களோ இவங்க தான் பிசாசை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் சில விஷயங்களில் எனக்கு இந்த பாவம்லாம் வேண்டியிருக்கு, அதனால் நான் இதில் ஒத்து போகிறேன், எங்கள் வீட்டாருக்கு, எங்களோட சொந்தக்காரர்களுக்கு, எங்களோட உறவினர் நண்பர்கள் அவங்களாம் என்னமோ சொல்கிறாங்க, அவங்களோட சில காரியங்களில் ஒத்து போக வேண்டியிருக்கு, அதனால் சரி வா உன்னோடைய காரியங்களில் சில காரியங்களை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை, பிசாசுடைய சில காரியங்களை ஏற்றுக்கொண்டுகிறதுனால அவைகள் மூலமாய் பிசாசு உங்களிடத்தில் இடம் பிடிக்கிறான். அவன் நம்மகிட்ட இடம் பிடிக்காமல் அவன் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நாமளே பிசாசுக்கு இடம் கொடுத்தா, நீயே வான்னு கூப்பிட்டா, அது கொடுமையிலையும் கொடுமை. இப்போ நிறைய பேர் பில்லி சூனியம் செஞ்சுட்டாங்க, அதனால் அதை நீக்கணும்னு சொல்லி இன்னொரு மந்திரவாதிக்கிட்ட போவாங்க. அந்த மந்திரவாதி ஏற்கனவே ஒரு பிசாசு நம்மகிட்ட வந்து அலட்டுச்சேன், அதை காட்டிலும் பெரிய பிசாசு வச்சுருக்கிற ஆள், அவங்ககிட்ட போனோம்னு அதெல்லாம் நான் விரட்டி விட்டுறேன் அப்படின்றான். எப்படி? இவன்கிட்ட இருக்க அந்த ஆவியை விட பெரிய ஆவியை வச்சு அதை விரட்டி விட்றேங்கிறான். அதோட நிற்கலை விஷயம். அந்த பெரிய ஆவியோடைய கண்ட்ரோலில் இந்த மாதிரி எனக்கு செய்யணும்னு கேட்க போகிறான்னா இவனை அந்த ஆவி பிடிச்சிக்கும். அந்த ஆவியோடைய கண்ட்ரோலில் இவன் வந்துடுவான். அதனால தான் இயேசு சொன்ன மாதிரி முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதாக இருக்கும், முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை கொடுமையாக இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா? நாமளே போய் பிசாசுக்கிட்ட மந்திரவாதிக்கிட்ட அவனை கூப்பிட்டு வைக்கிற மாதிரி. அதுபோல் பிசாசு காட்டுகிற சில ஆசைகள், பாவ இச்சைகள், இச்சையாதிருப்பாயாகன்னு அடிப்படை போதனை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவன் காரியத்தை இச்சிக்கலைன்னா அவன்கிட்ட வர முடியாது, அவன் சரக்கு உங்கள்கிட்ட இருந்தால் தான் அவனை பிடிச்சி ஆட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இயேசுனார் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய சோதனை, பெரிய பிரச்சனை, போராட்டத்துக்கு தான் போகிறேன், அங்கே போய் பாடுபடணும், ரத்தம் சிந்தணும், ஜீவனை கொடுக்கணும், பயங்கரமான காரியம், ஆனாலும் அவனுக்கு என்கிட்ட இடம் இல்லை, அவன் சரக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சிலுவைக்கு போகிறாரு. அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க, சிலுவையில் பிசாசின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படி பார்க்குறீங்க. இல்லாட்டி அவனுக்கு இடம் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவான், ஒரு அப்படி இல்லை வச்சுக்கிடுவான். பிசாசுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இடம் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவான். நீங்கள் நினைக்கிறீங்களா இயேசு சிலுவையில் ஜெயம் எடுத்திருப்பாருன்னு? அவர் பிறக்கும் போதே பாவம் இல்லாமல் பிறக்க வழி உண்டாக்கப்பட்டிருந்தது. அப்புறம் வழியெல்லாம் பாவம் செய்ய வைக்கிறதுக்கு அநேகர் முயற்சி பண்ணாங்க, அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அதனால் அவர் இன்னார்னே தெரியாத அளவில், அவர் பெத்லகேமில் இல்லை, நாசரேத்தூரில் யாருன்னே தெரியாத அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார்.
பிறகு ஞானஸ்நானம் எடுத்த போது தான் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் இவரே மேசியா அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு வருகிறது. யோவான் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறான். தேவனுடைய குமாரன் நமக்காக வந்து தன்னை பலியாக கொடுத்து நம்முடைய பாவங்களை போக்குகிற அந்த கிறிஸ்து என்று சொல்லுகிறான். அதுக்கப்புறம் மக்கள் முழிச்சு பார்த்தா இவர் தானா. ஆனால் அவர் வேணுமா வேண்டாமாங்கிறத மக்கள் தீர்மானித்தாங்க. உண்மையா இல்லையா? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இயேசுவை வேண்டான்றாங்க. என்ன அர்த்தம்? எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பாவம் வேணும், இந்த உலக ஆசாபாச இன்பங்கள் வேணும், நீர் வந்தாக்க நாங்கள் பாவமே செய்ய முடியாது, அதனால் இந்த இயேசுனார் வேண்டாம், நிராகரித்து விட்டார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வரி என்ன சொல்லுது? ஆனால் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி? சும்மா தத்தெடுத்து தேவனுடைய பிள்ளை ஆகிறத பற்றி சொல்லலை. அப்படி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கள? நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மூலம் பிறந்திருப்பீங்க, சரீரம் வந்திருக்கும், அது சரீரம் மட்டும்தான். இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல், மாம்சத்தின்படி பிறவாமல் நீங்கள் ஆவியினால் பிறந்திருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். நிக்கோதேமுகிட்ட சொன்னார், மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறந்தது ஆவியாக இருக்கும். உங்களுக்கு பூமிக்குரிய காரியங்களை சொல்லும் போதே விளங்க மாட்டேங்குது, பரத்துக்குரிய காரியங்களை சொன்னால் என்ன விளங்க போகுது? நீ ஆவியிலே மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு அவனுக்கு சொல்லிவிட்டார். அப்போ என்ன நடக்கிறது? எந்த ஒரு மனிதனும் இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகம் அவரை ஏற்றுக்கிறல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு வாய்ப்பு இல்லை, யூ ஆர் கிவன் த அத்தாரிட்டி. தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இவங்க ஏதோ தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை கிடையாது, தேவனாலே பிறந்தவர்கள். சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டியாக தான் இருக்கும், கழுதைக்குட்டியாக இருக்காது. அதே போல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்க முடியுமே ஒழிய வேறு சிங்கம் கரடி புலியாலாம் இருக்க முடியாது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். சங்கீதம் 82 தேவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவே யோவான் சுவிசேஷ 10வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள். என்னன்னு? தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறதே. வேத வாக்கியம் தவறாதே, சொன்னபடி அதுதானே இருக்கும். அப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவங்க மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் நீங்கள் ஆவியினாலே மறுபடி பிறந்தவர்கள். அதனால தான் நீங்கள் ஆவியினாலே தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறபடியாலே தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் உங்களை தான் சொல்கிறாரு, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், உலகத்தை ஜெயிக்கும். உலகம்னா என்னையா? உலக எல்லா மனிதரும் யாரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்த எல்லா மனிதர்களும் சேர்ந்து தான் உலகம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். நான் கேட்குறேன், நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க, உலகத்தை ஜெயிக்கலாமா? பிசாசை ஜெயிக்கலாமா? முடியாதா? நான் அடிப்படையாக ஒரு கேள்வியை கேட்டுட்டேன். பிசாசு மனிதனை பிடித்து அலட்டி கொண்டு இருக்கிறானா, அல்லது விவரம் தெரியாமல் இந்த ஆட்கள் பிசாசை பிடிச்சு வச்சுக்கிட்டு பாடுகளில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி.
பாடுகள் வரும்போது கூட 2 வகையாக இருக்குன்னு பேதுரு எழுதுகிறான். நாம் எதை பாவம் செஞ்சு விட்டு அப்புறமேலு அதனால் வர்ற பாடுகள் தண்டனையை பொறுமையாக அனுபவிக்கிறதுல என்னங்க அதில் என்ன மேன்மை என்ன இருக்குது? நீங்கள் பாவமே செய்யாமல் இருந்தோம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு உபத்திரம் வந்தால் அது நல்லது, அது பாக்கியவான்கள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் பேதுரு எழுதுகிறான். அப்புறம் இயேசு சொல்லுகிறார், உங்கள் பேரில் பலவிதமான தீமையான மொழியை பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்றார். அப்போ இதில் என்னமோ விஷயம் இருக்கே, உங்கள் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொய்யாக இருக்கணும், அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி அநேக குற்றச்சாட்டுகள் கொண்டு வர்றவங்க பொய் சாட்சிகளை கொண்டு வந்தார்களாம். அந்த அவர்கள் பேசிய எந்த ஒரு வார்த்தையும் ஒவ்வவில்லை, விசாரணையில் ஒவ்வவில்லை அப்படின்னு பார்க்குறீங்க. தானியேல் தீர்க்கதரிசியை பற்றி பேசும்போது அவனை போய் எந்த விதத்துலையும் நம்ம போய் குற்றம் பிடிக்க முடியலை அப்படின்னு அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவன் எல்லா விதத்துலையும் சரியாக இருக்கானா, இவன் இந்த விதத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அவன் சாமி கும்பிட விஷயத்தில் வேணால் போட்டு தள்ளிடலான்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணி ராஜா கிட்ட போய், ராஜா 1 மாதத்துக்கு நீர் தான் கடவுள், உலகத்து மக்கள் எல்லோரும் உம்மை தான் கும்பிடணும், உம்மை கும்பிடாமல் வேறு ஏதாவது தெய்வத்தை கும்பிட்டா அவனெல்லாம் கொண்டு சிங்க கப்பியில் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு சட்டம் போட வச்சு அந்த கற்கன்னு விவரம் தெரியாமல் சட்டத்தை போட சொல்லிவிட்டு கடைசிக்கு பார்த்தா தானியேல் மாட்டிக்கிட்டான். ஐயையோ தானியேல் மாட்டிக்கிட்டானா, அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் அவனுக்கு முடியலை. ஆனால் கர்த்தர் தானியேலோடு இருந்தார். ராத்திரி முழுசும் சிங்கமெல்லாம் அவனோட உட்காந்து ஒருவேளை சிங்கங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பேன், நான் இங்கே இருக்கிறேன், என்னை நீங்கள் தொடாமல் இருந்தீங்கன்னா நாளை காலையில் நிறைய பேர் ஆளுக வருவாங்க, அப்போ நீங்கள் சாப்பிடலாம், அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருப்பானோ என்னவோ. காலையில் ராஜா வந்தான், தூக்கி விட சொன்னால் இவங்களை கொண்டு வந்து போட சொன்ன ஆட்கள்லாம் குடும்பத்தோடு கொண்டு வந்து போட்டாங்களாம். இந்த ஆளெலாம் தரையில் விழுகிறதுக்கு முன்னாடி சிங்கமெல்லாம் கடிச்சு குதறிடுச்சான். அப்போ உண்மையாய் இருக்கும்போது, பாவம் இல்லாமல் இருக்கும்போது உபத்திரவங்கள் வருகின்றன. ஆனால் அதில் நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள். பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆனால் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவியை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது அப்படி கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ இவ்வளவெல்லாம் சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நீங்கள் ஏதாவது சில காரியங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனை கூப்பிட்டு வச்சுருக்கீங்களா? அதாவது அவனுக்கு எதுலேயுமே இடம் இல்லைன்னு சொல்லி அவனை விலக்கி வச்சுருக்கீங்களா? இது நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் நம்ம பொதுவாக பார்க்குறோம், அறியாமையினால் இந்த பிசாசுக்கு ஏதோ இடம் கொடுத்துட்டு விசுவாசிகளும் கூட ஊழியக்காரர்களும் கூட அநேக உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்போ அதாவது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அறிவு இருந்தால் பிசாசுக்கிட்ட மாட்டி சங்காரமாக மாட்டாங்க, நீங்களும் நானும் சங்காரமாக மாட்டோம். அதனால் சற்று நிதானித்து பாருங்கள். இந்த செய்தியை நீங்கள் மறுபடியும் போட்டு கேட்கலாம், கேளுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.